வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய என்ன சத்தம் பயிற்சி நூல்லேருந்து என்ன சத்தம்ன்ற பாடம் தான் பார்க்க போறோம். 3.1 யார் எப்படி சத்தமிட்டனர் கண்டறிந்து எழுதுவேன். அதாவது நாய் என்ன சத்தம் கொடுக்குது, இங்க இருக்க படம் இருக்குங்கன்னா அந்த சத்தத்தை நம்ம கண்டுபிடிச்சு இங்க எழுதணும். மேல கொடுத்துருக்காங்க, நாய் என்ன பண்ணும், குரைக்கும், நாய் குரைக்கும். இங்க சேவல் இருக்கு, சேவல் என்ன பண்ணும், கூவும். ஆடு என்ன பண்ணும், கத்தும். காகம் என்ன பண்ணும், கரையும். காகம் என்ன பண்ணும், கரையும். இங்க கீழே பாருங்க, சூழலை படித்து உணர்வேன், மரபு சொல்லை குறியிடுவேன். இங்க பாருங்க, 2 விதமான படம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், மரபு சொல்ல கண்டுபிடிக்கணும். இது என்னது, குதிரை. இது என்னது, குதிரை. குதிரை என்ன பண்ணும், கனைத்தது. என்னது, கனைத்தது. இங்க பாருங்க, இங்க பின்னாடி என்ன வருது, நாய் வருது. நாய் என்ன பண்ணும், குரைத்தது. என்னது, நாய் குரைத்ததுன்னு சொல்லிட்டு வரும். இந்த சூழலை உணர்ந்து தான் நம்ம என்ன பண்ணணும், பதில் இங்க கொடுக்கணும். அடுத்த பக்கம், சரியான பெயரை எழுத மீனுவுக்கு உதவுவேன். இங்க பாருங்க, நான் மரத்தடியில் இருந்தேன், அங்கு அளப்பும் ஓசை. அளப்பும்னா என்னது, குரங்கு தான் அளப்பும். சரிங்களா, மேல நம்மளுக்கு 5 படங்கள் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து ஏதாவது ஒண்ணுதான் பதில் வரும். சரிங்களா, குரங்கு அளப்பும் ஓசை கேட்டது. 2வது, நான் பழங்கள் கொடுத்தேன், ஊளையிட்டு கொண்டே. ஊளையிடுறது யாரு, நரி. நரி ஓடியது. ஊளையிட்டு கொண்டே நரி ஓடியது. 3வது பாருங்க, என் வீட்டுக்கு அருகில் புற்று உள்ளது, அதிலிருந்து டேஸ் சீரியது. இங்க பாருங்க, பாம்பு தான் சீரும். சரிங்களா, பாம்பு தான் என்ன பண்ணும், சீரியது. பாம்பு சீரியது. 4வது, நான் தூங்கி கொண்டிருந்தேன், அப்போது டேஸ் அலறும் சத்தம் கேட்டது. அலறுவது ஆந்தை. நான் காலையில் எழுந்தேன், டேஸ் கூவும் சத்தம் கேட்டேன். சேவல் கூவும் சத்தம் கேட்டேன். சரிங்களா, காலையில என்ன கூவும், சேவல் தான் கூவும். அடுத்த பக்கம், புத்தகத்தில் தேடி எழுதுவோம். செலியன் வண்டு உரலும் ஓசை கேட்ட இடம் எது. தன் வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்தில் செலியன் வண்டு முரலும் ஓசையை கேட்டான். செலியன் எங்க அந்த வண்டு சத்தமிடுற சத்தம் கேட்டான், தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துலதான் அந்த சத்தத்தை கேட்டான். பறவைகளின் ஒளிமரபுகளை எடுத்து எழுதுக. உங்களுக்கு தெரிஞ்ச பறவைகளோட ஒளிமரபுகள் ஏதாவது ஒரு 5 எடுத்து இதுல நாம எழுதலாம். சரிங்களா, என்னென்ன எழுதலாம், மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும், அதுக்கப்புறம் காகம் கரையும், சேவல் கூவும். விலங்குகளின் ஒளிமரபு ஏவேனும் 3 அல்லது 5 எடுத்து எழுதுக. 3 அல்லது 5 எடுத்து எழுதுக. இப்போ சிங்கம் முழங்கும், புலி உருமும், ஆடு கத்தும், நாய் குரைக்கும், குரங்கு அளப்பும். ஏதாவது 3 இல்லைன்னா 5 எடுத்து எழுதிக்கலாம். செலியன் கேட்ட ஓசைகளின் வேறுபாட்டினை கண்டுபிடித்து எழுதவும். கனவில் கேட்ட ஓசைகள் பயத்தையும், நேரில் கேட்ட ஓசைகள் மகிழ்ச்சியையும் தந்தது. கனவுல காட்டுக்குள்ள இருந்ததுனால என்ன பண்ணா, ரொம்ப பயமா இருந்துச்சு. நேரில் வீட்டுக்கு பின்னாடி போகும்போது அந்த வண்டு முரளும் ஓசை, இதெல்லாம் குயில் இதெல்லாம் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்தது. அடுத்து, ஒளி மரபை எழுதுவேன். இங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அவங்க என்னென்ன சத்தம் கொடுப்பாங்கன்றத நாம எடுத்து எழுதணும். இங்க என்னன்னா, காகம் என்ன பண்ணும், கரையும். இங்க என்ன இருக்கு, குயில் கூவும். இது என்னது, சேவல் கூவும். இங்க பாருங்க, அந்த அம்புக்குறி இங்க இருக்கு. ஆந்தை அலரும். சிங்கம் என்ன பண்ணும், முழங்கும். யானை பிளிரும். பாருங்க, நரி இருக்கு, நரி என்ன பண்ணும், ஊளையிடும். குதிரை என்ன பண்ணும், கனைக்கும். மயில் என்ன பண்ணும், அகவும். இங்க பாருங்க, கோழி கொக்கரிக்கும். இங்க வண்டு இருக்கு, வண்டு என்ன பண்ணும், முரளும். பாடலில் உள்ள விலங்குகளின் இளமை பெயரை எழுதுவோம். இங்க பாருங்க, ஆடுவோட இளமை பெயர் என்ன, ஆட்டுக்குட்டி. என்னது, ஆட்டுக்குட்டி. கோழி கோழி குஞ்சு. மான்னா மான் கன்று. சிங்கத்தோட இளமை பெயர் என்னது, சிங்க குருளை. புலியோட இளமை பெயர் புலிப்பரல். அணிலோட இளமை பெயர் என்னது, அணிப்பிள்ளை. என்னது, அணிப்பிள்ளை. அடுத்து, உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். முறுக்கு என்ன, அண்ணன் முறுக்கு தின்றான். 2 இருக்கு, தின்றான் வருமா, உணவு தான் உண்டான் வரும். நொறுக்கு தீனியெல்லாம் தின்றான்னு தான் சொல்லணும். அண்ணன் முறுக்கு தின்றான், தம்பி உணவு உண்டான். மாணவர்களே, புரிந்ததுங்களா, 2க்கும் உள்ள வித்தியாசம். நொறுக்கு உணவு தான் எப்பவுமே என்ன பண்ணும், உண்டான்னு வரும். என்ன வரும், உணவு உ. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க மாணவர்களே, உணவு தான் என்ன வரும், உண்டான்னு சொல்லிட்டு வரும். அண்ணன் முறுக்கு இங்க தின்றான். அதே மாதிரி தண்ணீர்னா குடித்தான் வரும், பால்னா பருகினான். ப ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, இப்ப எப்படி உணவுக்கு உண்டான் அப்படின்னு ஞாபகம் இருக்கணுமோ, அதே மாதிரி
பாலுக்கு பருகினாள். ப வர மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அக்கா பால் பருகினாள், தங்கை தண்ணீர் குடித்தாள். அடுத்து தாத்தா கட்டடம். கட்டடம் க க கட்டடம் க க கட்டடம் கட்டினார். சுவர்னா எழுப்பினார். சரிங்களா? கா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆடை நெய்தார். ஆடை அம்மா ஆடை நெய்தார். கூடை பாட்டி கூடை முடைந்தார். அடுத்து உரிய சொற்களால் தொடர்களை நிரப்புவேன். மேலே கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதை இதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். அப்பா டேஸ் மாடுகளை கட்டி கொண்டார். தொழுவத்தில். மாடுகளை எங்கே கட்டுவாங்க? தொழுவத்தில் கட்டுவோம். அப்போது கோழி பண்ணையில் கோழி பண்ணையில் என்ன இருக்கும்? கோழிகள் இருக்கும். கோழிகள் குக்கரித்தது. குக்கரித்து கொண்டிருந்தன. ஒலி கேட்டு அங்கே சென்ற போது டேஸ் விழுந்து கிடப்பதை பார்த்தேன். என்ன கீழே விழுந்து கிடந்திருக்கும்? தென்னை ஓலை. என்னது? தென்னை ஓலை விழுந்து கிடப்பதை பார்த்தான். அதை நான் நகர்த்தி விட்டு அம்மாவை பார்க்க சென்றேன். அம்மா தோட்டத்தில் அவரை பிஞ்சு பறித்து கொண்டிருந்தார். அவரை பிஞ்சு பறித்து கொண்டிருந்தார். என்னை பார்த்தவுடன் மாட்டிற்கு கம்பு தட்டை எடுத்து வர சொன்னார். என்ன எடுத்து வர சொன்னார்? கம்பந்தட்டை எடுத்து வர சொன்னார். அடுத்து ஒலிப்பேன் அறிவேன். இதெல்லாம் குறில் நெடியில் ஒளிச்சு பழகணும். சரிங்களா? விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன். இங்க என்ன கொடுக்காங்கன்னா, ஒரு பையனோட பேர் மோகன். என்ன பண்ணுறாங்க? மெத்தைய மாடியில போட்டு உட்காந்துருக்காங்க. அதுதான் மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன். மே மோ மோ மே வரிசையோட எழுத்துக்கள். சரிங்களா? மா வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள். மே மோ மோ. அதுக்கப்புறம் படிப்பேன் வேறுபாடு அறிவேன். இது ஒரு குடில், தோன்ற குடில் தோணு மாறும்போது எப்படி நம்மளுக்கு குறில் நெடிலாம் வரும்போது என்ன மாறுது? பொருள் வேறுபாடே மாறிடும். அதுதான் நம்ம ஒத்த கொம்பு போற இடத்துல ஒத்த கொம்பு தான் போடணும், ரெட்டை கொம்பு போற இடத்துல ரெட்டை கொம்பு தான் போடணும். கொஞ்சம் மாத்தி போட்டோம்னா அதுக்கு அர்த்தமே மாறிவிடும். தொண்டுனா ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவி. தோண்டுனா என்னன்றது? பள்ளம் தோண்டக்கூடியது. தொகைனா பணத்தை குறிக்கும். தொகைனா மயில் தொகை. விலங்கு பறவைகளோட இதை தான் தொகைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கொடைனா ஒருத்தருக்கு கொடுத்து உதவுவது, வள்ளி அள்ளி கொடுப்பது. கோடைனா வெயில் காலம். கோடைனா என்னது? வெயில் காலம். தொடுனா தொட்டு பார்க்கறது. தோடுனா பெண்கள் காதுல அணியக்கூடிய ஒரு அணிகலனை குறிக்கும். சேருனா ஒரு மாதிரி சேருனா கொல கொலன்னு மண்ணெல்லாம் சேர்ந்துருக்கும் இல்லைங்களா, அதுதான் சேரு. சோறுனா நாம சாப்பிடக்கூடிய உணவை குறிக்கும். கொட்டைனா விதைகளை குறிக்கும். கோட்டை என்பது அந்த காலத்துல மன்னர்கள் வாழ்ந்த இடத்த மன்னர்கள் சுத்தி கோட்டையை நல்லா பெருசா கட்டி அந்நியர்கள் உள்ள வரக்கூடாத கட்டியிருப்பாங்களே, அதுக்கு பேர் தான் கோட்டை. அடுத்து பக்கம் 40ல அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். அட்டவணை படிச்சுட்டு வீட்டில் பயன்படுயவேன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். வீட்டில் பயன்படக்கூடிய சொற்கள்லாம் இதுல இருந்து எடுத்து எழுதணும். பூட்டு, நூல், குடம், கதவு, மிளகு, பூசணி, நுங்கு, சுண்டல், பஞ்சு, முறம், பூக்கள், கரும்பு, இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள். கூ எழுத்து உள்ள சொற்கள். கூன்று எழுத்து உள்ள சொற்கள்லாம் எழுதணும். குடம், குடுகுடு, குளிரூட்டி, குன்று, குரங்கு, இதெல்லாம் கூழ்ல வரக்கூடிய சொற்கள். அதுக்கப்புறம் பின்னாடி இங்க படிப்பேன் மகிழ்வேன். இதை நம்ம படிச்சாலே போதும். கூடு, குருவி கூடு, தூக்கணா குருவி கூடு, மரத்தில் தூக்கணா குருவி கூடு. கூட்டம், குரங்கு கூட்டம், குளிக்கும் குரங்கு கூட்டம், குற்றாலத்தில் குளிக்கும் குரங்கு கூட்டம். வண்டி, நுங்கு வண்டி, தள்ளும் நுங்கு வண்டி, சிறுமி தள்ளும் நுங்கு வண்டி. திருவிழா, உள்ளூர் திருவிழா, மகிழ்ச்சி தரும் உள்ளூர் திருவிழா, அளவில்லா மகிழ்ச்சி தரும் உள்ளூர் திருவிழா. படிப்பேன் சிறகடிப்பேன். குயிலக்கா வீடு, எனக்கு வீடு உண்டா? குருவி குச்சி எடுத்து வந்தது, புறா புல்ல எடுத்து தந்தது, தூக்கணாங்குருவி நூல் தூக்கி வந்தது, வள்ளூரு ஓடு எடுத்து வந்தது. அட குயிலக்கா வீடு அழகாக தயாரானது. ஆளாளுக்கு ஒரு கொண்டு வந்தோடனே வீடு தயாராகி வச்சு. இதான் பறவைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை. அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களும் பார்க்கணும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.